வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது 3.6.9 அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஸ்கைஃபை த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுவும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் மூவி. அதாவது 80 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் மல்டிபிள் கேமராஸ் வச்சு எடுத்திருப்பாங்க. உண்மையிலே கஷ்டமான விஷயம், ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா மணியை ஸ்டைலில் அமைக்கப்பட்ட ஒரு ஹாஸ்டேஜ் ட்ராமா தான். அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பாக்யராஜை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு சர்ச் ஃபாதராக இருக்காரு. அந்த ஊர் மக்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. ஒரு சண்டே சர்ச்சில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கேங் உள்ள பூந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து சிறைப்பிடிச்சு வச்சிடுறாங்க. அண்ட் பாக்யராஜ் கிட்ட ஒரு டிவைஸை பற்றி கேட்குறாங்க. அது என்ன மாதிரியான டிவைஸ், அது எதுக்கு பாக்யராஜ் கிட்ட கேட்குறாங்க, அண்ட் அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் சர்வே ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்டேஜ் ட்ராமா தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங், அந்த 80 மினிட்ஸில் எடுத்ததுக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், நல்ல பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதையும் ஒரு ஸ்கைஃபை த்ரில்லராக கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு சர்ச் ஃபாதர் ஒரு சயின்டிஸ்டாக இருக்காரு. அதுவும் ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்றத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த டிவைஸை வச்சு இதெல்லாமே பண்ணலாமா அப்படின்றது எல்லாமே ஒரு விதமான வாவ் ஃபேக்டராக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த டிவைஸை இவங்க யூஸ் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த ஹாஸ்டேஜ் ட்ராமா அந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் பரபரப்பு அப்படின்றது சுத்தமாக இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு சில உயிரிழப்புகள் கூட வரும் சொல்லலாம். பட் இருந்தாலும் அதில் எந்த விதமான பதட்டம் அப்படின்றதும் தெரியவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும் இந்த படத்தோட முடிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சப்புன்னு முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இப்போதான் கதை சூடு பிடிக்க போதோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் இன்னுமே கண்டிப்பாக இன்டெப்த்தாக கொஞ்சம் எடுத்திருக்கலாம். ஓவரால் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் இருந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது கதையிலையும் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு படமாக தான் நான் இதை பார்க்குறேன். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.